வணக்கம். ஜூலை 20ஆம் தேதி, அதாவது நேற்று, இந்த மாஞ்சோலை விஷயம் சம்பந்தமாக ஒரு அனைத்து கட்சிகள், அனைத்து இயக்கங்கள் சேர்ந்து ஒரு மாபெரும் கவர்னர் ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வச்சுருந்தோம். அரசின் கவனத்தை ஈர்க்க, மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு வாழ்வுரிமை சம்பந்தமாக அரசின் கொள்கை முடிவை கேட்க, இதற்காக அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டம் வச்சுருந்தோம். 30க்கும் மேலான கட்சிகளும் இயக்கங்களும் இதில் பங்கு பெற்றன. இது முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலே ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் எங்களுக்கு வருது. வனத்துறையோட டெபுட்டி டைரக்டர் அம்பாசமுத்திரம், களக்காடு, முண்டன்துறை டைகர் ரிசர்வ் ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க மதுரை பெஞ்ச் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். அவங்க நிறைய விஷயம் சொல்கிறாங்க. அதாவது இது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு. டான்டி இதை தொடர்ந்து எடுத்து நடத்த முடியாது. இந்த லீஸை கண்டினியூ பண்ண முடியாது. மக்களுக்கு அந்த காம்பன்சேஷன் இவங்க தான் கொடுக்கணும், கம்பெனி தான் கொடுக்கணும். எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸில் என்ன பண்ண முடியுமோ அது மட்டும்தான் அரசு பண்ண முடியும் அப்படின்றத போட்டிருக்காங்க. இது 2000க்கும் மேற்பட்ட மக்கள் மாஞ்சோலை மலைகளில் கடந்து ஒரு 3-4 தலைமுறைகளாக இருந்துட்டு வராங்க. மே 31ஆம் தேதி கம்பெனி ஜூன் 14ஆம் தேதி, நல்லா கவனிச்சுக்கோங்க, மொத்தமே 2 வாரம் தான் டைம். 3 தலைமுறையாக மலைக்கு மேலே மக்கள் இருக்காங்க. அவங்கள 14 நாளில் மலையை விட்டு கீழே இறக்குறாங்க. நீங்கள் ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்குள்ளே போயிடணும், 14 நாளில் கம்பெனியை மூடுறோம் அப்படின்றத அறிவிக்கிறாங்க. 5 வார்டு இருக்குது. அதாவது மணிமுத்தாறு பேரூராட்சி என்பது மொத்தம் 10 வார்டு. அது 5 வார்டு மலைக்கு மேலே இருக்குது. 5 வார்டில் இருக்க 536 தொழிலாளர்கள், ஒரு 700 ரேஷன் கார்டு, 2000 மக்கள் அங்கே இருக்காங்க. அவங்கள கொத்தோட வெளியே போகணும்னு யார் சொல்கிறா? அரசோ வனத்துறையோ சொல்லலை, ஒரு தனியார் நிறுவனம் சொல்லுது. தனியார் நிறுவனத்துக்கு எதுக்காக லீஸ் கொடுத்துருக்காங்க? தேயிலை தோட்டம் நீங்கள் நடத்துங்க அப்படின்னு. அதில் காஃபி, கேஷ்யூலாம் போட்டுட்டு வராங்க. இப்போ தேயிலை தோட்டம் நடத்துகிறாங்க. 2028 வரைக்கும் லீஸ் இருக்குது. 1929 போடப்பட்ட லீஸு. 4 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் கம்பெனியை மூடுறோம், கிளம்புங்க அப்படின்றாங்க. சரி, அதுவே ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம். ஒரு லேபர் கமிஷனில் போயோ அந்த விஆர்எஸ் செட்டில்மெண்ட்லாம் கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அந்த விஆர்எஸோட காப்பி கூட அந்த தொழிலாளர்கள்ட்ட கொடுக்கல. யூனியன் போய் பேசும்போது எந்த உடன்படிக்கையும் வரலை. ஒரு தன்னிச்சையாக நாங்கள் மூடுறோம், தன்னிச்சையாக நாங்கள் 25% அந்த விஆர்எஸ் அமௌண்ட்டை மட்டும் தான் உங்கள் கையில் கொடுப்போம், 75% நீங்கள் காலி பண்ணி போகும்போது தான் கொடுப்போம் அப்படின்னு யார் அறிவிக்கிறா? அரசு அறிவிக்கலை, ஒரு தனியார் நிறுவனம் அறிவிக்குது. இதுக்கெல்லாம் சட்டத்தில் எங்கே இடம் இருக்குது அப்படின்றது எங்களுக்கு தெரியல. இதை பற்றி 2018 இது காப்பு காடை அறிவித்ததுலேருந்து தொடர்ந்து மக்கள் மனு கொடுத்துட்டே வராங்க. 2018 6 வருஷமாக மனு கொடுத்துருக்காங்க. இது சம்மந்தமாக சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம். 4 வழக்குகள் மதுரை ஹைகோர்ட்டில் இருக்குது. ஒரு 100 நியூஸ் ஆர்டிக்கல் வந்திருக்கு. அது இங்கிலீஷ் மீடியாவாக இருக்கட்டும், தமிழ் மீடியாவாக இருக்கட்டும், விஷுவல் மீடியாவாக இருக்கட்டும், பிரிண்ட் மீடியாவாக இருக்கட்டும், யூடியூப் சேனலாக 100 நியூஸ் ஆர்டிக்கல் வந்திருக்கு. அனைத்து கட்சி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கோம். இவ்வளவும் வச்ச பிறகும் அரசு ஒரு கொள்கை முடிவு எடுக்கலை. கடந்த ஹியரிங்கில், ஹைகோர்ட் ஹியரிங்கில் மாண்புமிகு நீதியரசர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கொள்கை முடிவை நாளைக்கு, அதாவது 22ஆம் தேதி ஸ்டேட் ஃபைல் பண்ணணும். நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? கொள்கை முடிவு டான்டி எடுத்து நடத்தணுமா வேண்டாமா? உங்களோட ரீஹாபிலிட்டேஷன் பேக்கேஜ், ஒரு மக்களுக்கு ஒரு புனர்வாழ்வு கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க? லேண்டு கொடுக்குறீங்களா, வீடு கொடுக்குறீங்களா அப்படின்ற கொள்கை முடிவை சமர்ப்பிக்க சொல்லுது மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச். இதை யார் முடிவு பண்ணணும்? ஒரு 2000 பேர் இருக்காங்க. ஒரு 5 வார்டை நீங்கள் காலி பண்ணுறீங்க அப்படின்னா சீஃப் செக்ரட்டரி முடிவு பண்ணணும், இல்லையா பிரின்சிபல் செக்ரட்டரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இதை கொடுத்து முடிவு செய்யணும். இதை ஒரு டெபுட்டி டைரக்டர், அதாவது ஒரு துணை இயக்குனர், 3 தலைமுறைகளாக 4 தலைமுறைகளாக இருக்க மக்களோட தலைவிதியை நிர்ணயிக்கிறார். அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, அரசுக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு ஷியர் நெக்லிஜென்ஸ். இதை சம்மந்தமாக டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கமிட்டி போட்டிருக்காங்களா? ஒரு அனைத்து கட்சி கூப்பிட்டு பேசியிருக்காங்களா? மக்கள் பிரதிநிதிகள் கூப்பிட்டு பேசியிருக்காங்களா? அப்படின்னா கிடையாது. மனு கொடுக்க போனாலே கரெக்டான ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது. சரி, ஸ்டேட் லெவல் கமிட்டி போட்டிங்களா? அதோட மினிட்ஸ் எங்கே தெரியாது.
சரி, சட்டமன்றத்தில் எங்கள் எம்எல்ஏ பேசினாங்களே, 3 எம்எல்ஏ பேசியிருக்காங்களே, அதுக்கு பதில் என்ன? வனத்துறை அமைச்சரோட பதில் என்ன தெரியாது. சரி, மாண்புமிகு முதலமைச்சர் பதில் கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாம் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுலேயும் பதில் வரல. இதுக்கு மேலே மக்கள் வந்து என்ன தான் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? 8 நாளாக கரண்ட் கிடையாது மக்களுக்கு, 8 நாளாக தண்ணி இல்லை. இந்தியாவில், அதுவும் தமிழகத்தில், திருநெல்வேலியில் இப்படி ஒரு நிலைமை இருக்குது. இதை விட நிலைமை என்ன மோசமாகும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 8 நாளாக ஒரு மக்களுக்கு கரண்ட் கொடுக்க முடியல, உங்களால் தண்ணி கொடுக்க முடியலன்னா இது சமூக நீதி ஆட்சியா, திராவிட மாடல் ஆட்சியா அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆட்சியாளர்கள் தான் முடிவு பண்ணணும். வக்காத மனு கிடையாது, போராடாத இடம் கிடையாது, வக்காத பத்திரிகையாளர் சந்திப்பு கிடையாது, போடாத வழக்கு கிடையாது. இதுக்கு மேல என்னதான் மக்கள் எதிர்பார்க்கணும் அப்படின்றத நீங்க எதிர்பார்க்குறீங்க? இவ்வளவு நடந்த பிறகும் ஒரு டெபுட்டி டைரக்டர் வந்து நீங்க ஒரு டெபுட்டி டைரக்டரோட ஆஃபீஸ் தான் இந்த கொள்கை முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, அப்புறம் உண்மையாலுமே சீரியஸ்னஸ் புரியலையா, சென்சிட்டிவ்னஸ் தெரியலையா, இல்லை வேணும்ட்டே பண்றீங்களா? உங்களுக்கு இங்க இருக்க மாவட்ட ஆட்சியர் உங்களுக்கு கரெக்டான தகவலை கொடுக்கறது இல்லையா? என்னதான் உங்க கொள்கை முடிவு? மாவட்ட ஆட்சித்தலைவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி போனவர் இன்னும் போவே இல்லை. மாவட்ட பொறுப்பு அமைச்சர் ஒரு வாட்டி கூட வரல. 60% மேல லேடிஸ் தான் ஒர்க் பண்றாங்க, தேயிலை தோட்ட தொழிலாளர்கள். மகளிர் இருந்து யாராவது வந்திருக்கலாம், அதுவும் வரல. முதலமைச்சர் ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம். தொழிலாளர்களை கூப்பிட்டு பேசுறது கூட நிலைமை அவங்களுக்கு டைம் இல்லையா? வனத்துறை அமைச்சருக்கும் டைம் இல்லை, யாருக்குமே டைம் இல்லைன்னா என்னதான் முடிவு நீங்க சொல்ல வரீங்க? எத்தனை நாள் கரண்ட் இல்லாமல் தண்ணி இல்லாமல் இருக்க முடியும்? செல்போன் டவருக்கு கரண்ட் சப்ளை கிடையாது, செல்போனும் எடுக்காது. என்ன பண்ணால் அவங்க கவனத்தை ஈர்க்க முடியும்ன்றது எங்களுக்கு தெரியல. இந்த மாஞ்சோலை மக்கள் வாழ்வுரிமை மீட்பு குழு சார்பாக மக்களை நாங்கள் ஊடகத்தில் பேச வச்சோம். அந்த ஊடகங்கள் மட்டும்தான் இந்த போராட்டத்தையும் இந்த முன்னெடுப்புகளையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. 100 நியூஸ் ஆர்டிக்கல் மேலே இங்கிலீஷ் தமிழ் வந்திருக்கு. இவ்வளவு உங்களுக்கு கொண்டு போய் சேர்த்த பிறகு நீங்கள் நியூஸ் பேப்பர் யாருமே படிக்கிறது இல்லையா? உங்களுக்கு தெரியாதா என்ன நடக்குதுன்னு? வந்து கூட பார்க்க முடியாதா? ரொம்ப மோசமான நிலைமையில நாலுமுக்கு ஊத்து இந்த ஏரியாலாம் இன்னும் கரண்ட் இல்லாமல் இருக்குது, தண்ணி இல்லாமல் இருக்குது. தயவுசெய்து போய் பாருங்க, மக்களுக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்க. தமிழக அரசுன்றது, திராவிட மாடல் அரசு, சமூக நீதி அரசுன்றது இந்தியாவுக்கே ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற அரசு. ஒரு எக்ஸாம்பிளா உலகம் முழுத்துக்குமே இது ஒரு எக்ஸாம்பிள். திராவிட மாடல் அரசு, சமூக நீதி அரசுன்றது. அங்க இருக்கவங்க எல்லாம் ஆட்சியாளர்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நீ பூத் வரை எடுத்து பாருங்க. அதுக்கப்புறமா நீங்க பாராமுகமா இருப்பீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு என்னதான் முடிவு? என்னைக்கு முடிவு? இந்த துணை இயக்குனர் தான் முடிவு செய்யணுமா அவங்க அரசு கொள்கை முடிவை? 6 வருஷமா போராடணும் உங்களுக்கு. வன உரிமை பாதுகாப்பு சட்டம் 2006 படி இந்த ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், பழங்குடியினர் டிபார்ட்மெண்ட் தான் இந்த முடிவு எடுக்கணும். வனத்துறையோட துணை இயக்குனருக்கு இதில் என்னங்க வேலை இருக்குது? வனத்துறைக்கு இதில் என்னங்க வேலை இருக்குது? எந்த டிபார்ட்மெண்ட் கீழே ஒரு ஆக்ட் வருதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது? வனத்துறையிலேருந்து ரெப்ரசன்டேஷன் வாங்கினீங்களா இந்த ஆக்ட் படி என்ன அப்படின்னு? உங்களோட கொள்கை முடிவு என்ன? வனத்துறை வெளியில் போக சொல்கிறோம், அது அவங்களோட கொள்கை முடிவாக இருக்கணும். அதை காப்பாற்ற வேண்டியது யாரு? ஆதிதிராவிட வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டும் ட்ரைபல் டிபார்ட்மெண்ட் தானே இதை எடுத்து பண்ணணும். இவ்வளவு போராட்டங்களுக்கு அப்புறம் இவ்வளோ அலட்சியமாக நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை நாங்கள் என்னங்கன்னு எடுத்துக்கணும்? தென் மாவட்டங்கள்லாம் நீங்கள் புறக்கணிக்கிறீங்களா? இல்லை ஒடுக்கப்பட்ட மக்கள்ன்றால் நீங்கள் புறக்கணிக்கிறீங்களா? எதுக்காக புறக்கணிக்கிறீங்கன்றது எங்களுக்கு புரியல. ஒரு தனியார் கம்பெனி ஒரு 3 தலைமுறை இருந்த மக்களை வெளியே போக சொல்லுது. அப்போ அரசாங்கம் இதில் எங்கெங்க இருக்கு? அரசோட ரோல் என்ன இதில்? எங்க குழு சார்பாக நாங்கள் சர்வே பண்ணுறோம். அந்த சர்வே பேப்பர் எடுத்து 20 கொஸ்டினை வெளியே எடுத்துட்டு நீங்கள் ஒரு சர்வே ரிப்போர்ட் கொடுக்குறீங்க. ஒரு சர்வே எடுக்கிறது கூட நாங்கள் ஒரு தொண்டு நிறுவனம் இதை பண்ணணுமா?
எப்போ தான் மக்களை கூப்பிட்டு பேச போகிறீங்க? எப்போ தான் மக்கள் பிரதிநிதிகளை வச்சு ஒரு மீட்டிங் போட போகிறீங்க? இதுக்கெல்லாம் எவ்வளோ நேரங்க ஆக போகுது? ஏன் இப்படி பாராமுகமாக இருக்க போகிறீங்க? கொள்கை முடிவு என்ன அப்படின்றத மக்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து ஒரு தலையில் இடி விழுந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கீங்க. மாண்புமிகு முதலமைச்சர் தான் கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று தான். தயவு கூர்ந்து மாஞ்சோலைக்கு வாங்க, மக்களை நேரடியாக பாருங்க. உங்க மேல அளவு கடந்த நம்பிக்கையை மக்கள் வச்சிருக்காங்க. நேரா வந்து சிச்சுவேஷனை பார்த்துட்டு 8 நாளா கரண்ட் இல்லாம தண்ணி இல்லாம கிடக்குறாங்க. வந்து பார்த்துட்டு நீங்க என்ன முடிவு எடுக்கணுமோ எடுங்க. அதுக்கு எல்லாரும் ஒத்துழைக்கணும். நன்றி. அப்போதான் உடனே ஆக்ஷன் எடுங்க. டெபுட்டி டைரக்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் மேலே டேக் ஆக்ஷன் இமிடியட்லி, வித்ரா பண்ணுங்க ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை. அரசோட கொள்கை முடிவு இல்லை, அரசோட கொள்கை முடிவுக்கு நேர் எதிர்மாதிரி அந்த ரிப்போர்ட் இருக்குன்னா டேக் ஆக்ஷன் இமிடியட்லி அண்ட் வித்ரா த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட். ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை முதல்ல வித்ரா பண்ணுங்க. இது யாரை கேட்டு எடுத்தீங்க? ஸ்டேக் ஹோல்டர்ஸோட நீங்கள் டிஸ்கஷன் வச்சிங்களா? மக்களை கூப்பிட்டு பேசுனீங்களா? எந்த மக்கள் பிரதிநிதி இந்த மீட்டிங் வந்து கண்டக்ட் பண்ணாங்க? நீங்களா போட்டிருக்கீங்க ஒரு ரிப்போர்ட்டு. ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங் ஏன் மக்களை 6 வருஷமா டேங்க் டீ இதை எடுத்த நேரத்தில் என்ன பிரச்சனை? இலங்கையிலேருந்து வந்து அகதிகளை கொடுப்பீங்க, இங்கே இருக்கும் அகதிகளை வெளியே போகணுமா? 3-4 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை நிலமோ வீடோ இல்லை, அதனால மலைப்பகுதியிலும் குடியேறுறாங்க. அப்போ என்ன சொல்கிறீங்க? வேலை கொடுக்குறோம் வாங்கன்றீங்க. 3-4 தலைமுறைக்கு அப்புறம் என்ன பண்ணுறீங்க? இப்போவும் உனக்கு ஒரு நிலமும் கிடையாது, வீடும் கிடையாது, ஆனால் கொடுத்த வாழ்வாதாரத்தை நான் பிடிங்கிட்டு உங்களை அனுப்புவேன்றீங்க. இந்த அகதிகள் எங்கெங்கே போவாங்க? எந்த நாட்டுக்கு போகணும்? எந்த நாட்டில் போய் கேட்கணுங்க வேலை கொடுங்கன்னு? எந்த நாட்டில் போய் கேட்கணும் நிலமும் வீடும் கொடுங்கன்னு? எந்த நாட்டுக்கு போகிறது? இந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை வித்ரா பண்ணுங்க. இது ரொம்ப தவறானது. இது மக்கள் வந்து இதை எதிர்பார்க்கல. மக்கள் இன்னும் நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை வித்ரா பண்ணி ஸ்டேக் ஹோல்டர் கன்சல்டேஷன் வச்சு மக்கள் பிரதிநிதிகளை வச்சு மக்களையும் கூப்பிட்டு பேசுங்க. முதல்ல ஒரு கமிட்டி போடுங்க. முதல்ல மக்களுக்கு என்னதான் வேணும்னு கேளுங்க. டேண்டி ஏற்ற நடத்த முடியலன்னா அப்புறம் என்ன பண்ணலாம்? உங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்க முடியுமா? வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தில் இவங்களை கொண்டு வாங்க. நிலம் கொடுங்க, வீடு கொடுங்க, வாழ்வாதாரம் கொடுங்க. அதுக்கப்புறமா கீழே இருக்குங்க. ஜூன் 14 சம்பளம் இல்லைங்க. ஸ்கூல் ஆரம்பிக்கிற மாதம், காலேஜ் ஆரம்பிக்கிற மாதம், இது உங்களுக்கு தெரியாதா? ஒரு பண சுமை எவ்வளோ இருக்குன்னு தெரியாதா? ஜூன் மாதம் ஒவ்வொரு வீட்டிலையும் இவங்க என்ன கோடீஸ்வரங்களும் பங்களா என்ஜாய் பண்ணுவாங்க மேலே போயிருக்காங்க. தினக்கூலியாக வேலை செய்கிறாங்கங்க. மாத சம்பளம்னு சொல்லி சண்டே கூலி கிடையாது. இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே இருக்க ரோடு பார்த்துருக்காங்க, வீடு பார்த்துருக்கீங்களா? தரையை பார்த்துருக்கீங்களா? ரூஃபை பார்த்துருக்கீங்களா? எங்களுக்கு பார்க்க அவ்வளோ மோசமாக இருக்கு. ஆனால் மக்களை சொர்க்கமாக நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. மக்களை கூப்பிட்டு பேசுங்க. வனத்துறை அமைச்சருக்கு 10 நிமிஷம் கிடைக்காதா? முதலமைச்சருக்கு ஒரு 10 நிமிஷம் இல்லையா? இது அரசின் கொள்கை முடிவாக இருக்காது அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். நாளைக்கு இதை ஃபைல் பண்ணால் இதை கண்டெஸ்ட் பண்ணி எங்கள் லாயர் அட்வொகேட் ராபர்ட் இதை வந்து வாதாடுவாங்க. டெப்யூட்டி டைரக்டர் ஹேஸ் நோ கம்பிட்டன்ஸ். இதுவே டிஸ்மிஸ் ஆக வேண்டியது. செக்ரட்டரிக்கு வந்து நாங்கள் ரெஸ்பான்ஸ் கேட்டால் டெப்யூட்டி டைரக்டர் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ அலட்சியமாக அவங்க போக்கு இருக்குது. நடந்ததுனாலும் முதல்ல பாதிக்கப்படுறது, மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறது வந்து பெண்கள் தான். அதே போல் தான் இங்கேயுமே நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து மாஞ்சோலையை தவிர 4 முக்கு ஊத்து இந்த மாதிரி பகுதிகளில் சார் சொன்ன மாதிரி 8லேருந்து 10 நாளாக கரண்ட் இல்லை. சுத்தமாக அவங்களுக்கு டவர் இல்லை, சார்ஜ் பண்ண முடியல, யாரோடையுமே கம்யூனிகேட் பண்ண முடியல. அவர்களுடைய கணவன்மார்கள் வந்து 65 நாளாக சம்பளம் இல்லை, அவங்க வீட்டில் இருந்து எதுவுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க சுற்றி இருக்கக்கூடிய கீரை வகைகளை பறித்து அவங்க வந்து சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு வந்து காய்கறி வாங்கிறதுக்கு கூட அவங்களுக்கு பைசா கிடையாது. அங்கே மொத்தமாக எல்லா இடத்துக்கும் சேர்த்தே 5 பலசரக்கு கடை தான் இருக்குது. அந்த கடையில் வாங்குறதுக்கான பொருளாதாரம் அவங்கள்ட்ட இல்லாதனால கடையில் சரக்குகளுமே தீர்ந்து போய் அவங்க ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. இதை தவிர வந்து அவங்களுக்கு வந்து சாதாரண ஒரு பெண்கள் இன்னொரு பெண்கள்கிட்ட பேசும்போது என்னங்க பேசுவாங்க? சமைச்சாச்சா, சாப்பிட்டாச்சா அப்படி தானே ஆரம்பிப்பாங்க. அது கேட்டால் அவங்களுக்கு வந்து கண்ணீர் வருது, மாற்றி மாற்றி அழுதுக்குறாங்க. அங்கே வந்து ஒன்றுமே கிடையாது அவங்கக்கிட்ட. கீரை பறிச்சுட்டு வந்து நான் பறிச்சுட்டு அந்த கீரை இருக்குது, இருந்தா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான சூழல் வந்து அங்கே இருக்குது. எங்கேயாச்சும் பிள்ளைங்களுக்கு இதை தவிர வந்து கீழே வந்து ஹாஸ்டல் ஃபீஸு 1500 ரூபா 2500 ரூபா மாதம் கட்ட வேண்டியிருக்கு. அதை பூர்த்தி பண்ணுறதுக்காக கணவன்மார்கள் எங்கேயாவது ஏதாவது வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு பக்கத்தில் போய் ஏதோ ஒரு தலித் குடியிருப்பில் போய்
சொந்தக்காரங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி தங்கிட்டு ஒரு தேங்காய் வெட்ட போகிறேன், ஏதாவது ஒரு 4 நாள் வேலை கிடைக்காதா, 3 நாள் வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி போய் இருக்கிறாங்க. அவங்களோட எங்களுக்கு தொடர்பு கொள்றதுக்கான ஃபோன் கூட இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அவல நிலை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம சகோதரர்களுக்கு இந்த மாதிரி இருக்கலாமா? அது ஒரு பெரிய கஷ்டம் வந்து அவங்க கோத்ரூ பண்ணுறாங்க. அதை தவிர வந்து அந்த கரண்ட் இல்லை அப்படிங்கிறது, அதை தவிர அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு மினிமம் மெயின்டெனன்ஸ் இருக்கும். இப்போ யூஸ்வலாக ஒரு பகுதியில் வாழறாங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து புதர் மண்டாத மாதிரி, இந்த மரம் செடிகள் வந்து பெருசாக வளராத மாதிரி ஒரு மினிமல் மெயின்டெனன்ஸ் வந்து அந்த கம்பெனி இருந்த வரைக்கும் அங்கே பண்ணிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த 60 நாளாக அந்த மாதிரி எந்த மெயின்டெனன்ஸும் இல்லாதனால புதர் மண்டிருச்சு. அங்கே பாம்பு வருது, அவங்க குடியிருப்பு பகுதியில் பாம்பு வருது, பலவிதமான உடும்பு, இந்த மாதிரி ரொம்ப கொடுமையான நிறைய மிருகங்கள்லாம் வருது. பயத்தில் இருக்காங்க அந்த பெண்களால், எதுவுமே பேச முடியாமல் ரொம்ப பயத்தில் வந்து அவங்க இருக்கிறாங்க. ஸோ இதை தவிர வந்து அவங்களுக்கு இந்த உளவியல் ரீதியிலான பாதிப்பு, இது தவிர பெரிய என்ன அப்படின்னு சொன்னால் அடுத்த மாதம் சம்பளம் கிடைக்குமா, இல்லை ஏதாவது ஒரு ஒரு வாய்ப்பு தான் இருக்கா, இது எதுவுமே தெரியாமல் ஒரு பாதுகாப்பின்மையினுடைய உச்சத்தில் இருக்காங்க. ஸோ இந்த எங்களுடைய இந்திரா ஃபெலோஷிப் உடைய சக்தி கிளப்ஸ் அங்கே இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த பெண்களுடைய நிலை வந்து தாங்க முடியாத மோசமான நிலையில் இருக்குது. உடனடியாக தமிழக அரசு வந்து உடனடியாக அவங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான இந்த கோர்ட் கேசஸ் இது ஒரு பக்கம் நடந்தால் கூட வாழ்வாதாரத்துக்கான ஏற்பாடு, அவங்களுக்கான சம்பளம் அப்படிங்கிறது கடைசியாக வந்து ஜூன் 28 ஒரு 2000 ரூபா 3000 ரூபா போட்டிருக்காங்க. ஜூன் 13 14ஓட அவங்களுக்கு வேலையே இல்லை. ஸோ குறைந்தபட்ச வாழ்வாதாரம் இம்மீடியட்டாக அவங்களுக்கு கிடைக்கணும். அவங்களுக்கு அந்த வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவங்களுக்கு மினிமமான அந்த 5 ஏக்கர் லேண்டும் வீடும் அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையை பற்றி